இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா செஸ் வால் ஆஃப் ஒயிட் பைபாஸ் ஷட் பி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. ஏன்னா புதுமையாகவும் எளிமையாகவும் அவங்க தெளிவாகவும் சொல்கிறது அவங்களோட வேலை. இது வந்து இதே மாதிரியான சீக்வன்ஸில் எழுதிட்டு ஒரு சர்க்கிள் போட்டோன்னா எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு நோட்டில் வந்துட்டு ஒரு 108 டைம்ஸ் எழுதலாம், இல்லை ஒரு 28 டைம்ஸ். மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பி சரவணன். நம்முடைய இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ், அதுமாரி அந்த மணி மேக்னெட் நம்பர்ஸ், மணி ஃபாலோஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவிட்ச் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்டில் பார்த்திங்கன்னா செஸ் வால் ஆஃப் ஒயிட் பைபாஸ் ஷட் பி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. ஏன்னா புதுமையாகவும் எளிமையாகவும் நம்மளுக்கு தெளிவாகவும் சொல்கிறது அவங்களோட வேலை. அதை வந்து நம்ம வந்து அதை புரிந்து கொண்டு நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தேவை, நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறோம், அதை நம்ம எப்படி எடுத்து அதை நம்ம பயன்படுத்தி போகிறோங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணி வரணும். இந்த சுச்சுவேஷன் மூலிமா என்ன சொல்ல வரீங்க ஃபாலோவர்ஸுக்கு? ஸோ இந்த சுவிட்ச் வேர்டு என்னென்னா சேஜ் வால் அப் குவைட் பைபாஸ் ஷட் பி. ஸோ இது நம்ம சொல்கிறது மூலிமா என்ன ஃப்ரீக்குவென்சி நம்ம அதிகரிக்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம், ஊருக்கு போகிறோம், அந்த இடத்துல நமக்கு புரியாத ஒரு புது இடமா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம செக்யூர்டாக இருக்கிறோமா, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்குமா, இல்லை வந்து யாராவது வந்து ஆப்போசிட் எனர்ஜிஸ் வந்து அங்கே இருக்கிறது நமக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாத நம்மளுடைய மனநிலைகள் வந்து மாறுபட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான தருணத்துலலாம் நம்ம அந்த எனர்ஜிஸ் அங்கே வந்து இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங்கு, நமக்குள்ளே ஒரு பய உணர்வு அப்படின்றது ஏற்படும் போது அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம தேவையற்றதுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக கொடுக்குறோமோ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு தான் வந்து நம்மளே வழிவகுக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ஏதாவது ஒன்று வருது, உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லை இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவில் வந்து சரியாக இல்லை, நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்துகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக அங்கே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருக்கிறதுக்கு வந்து இது சுச்சுவேஷன்ஸ் உருவாயிடுது அப்படின்னா நீங்கள் இந்த சுவிட்சோட சொல்லிக்கலாம். சேஜ் வால் அப் ஒயிட் பைபாஸ் ஷட் பி அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஏன்னா நம்ம எதுவும் சொல்லுவோம் இல்லையா, அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம அதை வராமல் ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு டெக்னிக்ஸோ ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ ரேக்கி சேனலாக இருந்தால் அவங்களுக்கு தனியாகவே அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன மந்த்ராஸ், என்னென்ன பவர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு நார்மல் பர்சனாக இருக்கும்போது லேமனுக்கு வந்து எப்படி எது ஹேண்டில் பண்ணுறது தெரியாத இருக்குதுன்னா, அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனை வந்து நமக்கு வந்து வராமல் நம்ம அந்த இடத்துல செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது மூலிமாவும், நமக்கு அங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சூழலே இருந்தாலுமே அங்கே எந்த ஒரு இதுவும் நமக்கு அஃபெக்ட் ஆகாத நம்மளை ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்கு வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஹெல்ப் வந்து கேட்குறது நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சமும் பயமும் இருக்கும். ஏன்னா ஊர்லேருந்து நம்ம கிளம்புறப்ப பெட்ரோல் என்ன சொல்லுவாங்க, புது இடம், புது மனிதர்கள், நீ போய் அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஊரில் இருந்து இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் அனுப்புகிற மாதிரி தான் அனுப்புவாங்க. ஜாக்கிரதைங்கிற வார்த்தையே பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அப்பயே நமக்கு ஒரு பயம் வந்துடும், என்னடா அது ஊருக்கு கிளம்பும் போதே இத்தனை வார்த்தை சொல்லி அனுப்புகிறாங்களே அப்படின்னு. அப்படி இல்லாமல் அங்கே இருக்கவங்களும் மனிதர்கள் தான், எல்லாருமே நம்ம தாய் பிள்ளைங்க மாதிரி தான் பழகணும். இப்போ சொல்கிற மாதிரி பூங்குன்றா எப்படி சொல்லியிருக்காரு, யாது முறை யாவரும் கேள்வி சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ அந்த எந்த ஊருக்கெல்லாம் போகலாம், எங்கேனாலும் பழகலாம், எல்லாருமே மனிதர்கள் தான். அங்கே பூமி வந்து படைக்கப்பட்டது அனைத்து சமம். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு இருக்குது, எல்லாருக்கும் ஒன்று தான்.
உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். எப்படின்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு சரி திடீர்னு ஒரு மும்பை போவோம், மும்பையிலேருந்து ஏதோ ஒரு ஒர்க்காக போயிருப்போம். அங்கே இருக்கவங்க போய் மார்வாடிஸ்லாம் இருப்பாங்க, இல்லாட்டி மராத்தி இருப்பாங்க, அங்கே மராத்தி தான் பேசுவாங்க. நம்மளோட லாங்குவேஜ் நம்ம ஒரு அரகரை ஹிந்தி தெரிஞ்சுட்டு அங்கே போயிருப்போம். நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்ன அங்கே இருந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலில் தான் எல்லோரும் போவோம். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் அதான் பிரபஞ்சம் என்ன சொல்லுது, நீ எந்த விஷயத்தை நீங்கள் இருந்துட்டு போறியோ அங்கே கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு நிச்சயமாக அங்கே ஒரு ஆள் ஒருத்தர் பயமுறுத்துற யாராவது பேர் வந்து நிற்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குறது. ஏன்னா நம்மளுடைய எண்ண அலைகள் தானே உருவாக்கும். அந்த ஒரு தன்மையை மாற்றுறதுக்கு தான் இதேமாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எப்போ நம்ம உதவும்னா, நம்ம வந்து தனிமையில் வந்து போகிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போகிறோம் இல்லையா, ஒரு அச்ச உணர்வோட போயிட்டு இருக்கப்ப இது மாதிரி வேர்ட்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறப்ப எழுதுறப்ப சொல்லிகிட்டே போகிறப்ப நம்ம கூட வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி நினைப்போம், ஒரு ஃப்ரெண்டு போனால் நம்ம என்ன எவ்வளோ தூரம்னாலும் பேசிகிட்டே போயிடுவோம். அது இருட்டாக இருக்கட்டும், இல்லை மழையாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும் போயிடும். அதே ஒரு அப்பா அம்மாவோட போகிறப்ப நம்ம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அச்சம் இல்லாமல் போவோம். அதே மாதிரி நம்ம கூட வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்துருக்குது. கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வராங்க, என்னுடைய பெற்றோர்கள் வராங்க, இல்லாட்டி என்னோட ஹஸ்பண்ட் வராங்க, இல்லாட்டி என் ஒய்ஃப் வரா, அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தால் என்னோட அண்ணன் இருக்காங்க. எப்பவுமே பெண் பிள்ளைங்களுக்கு தன் அண்ணன் பக்கத்தில் இருந்தாலே அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். கூட எங்கள் அண்ணன் இருக்கான என்னாலும் பண்ணுவேன், எனக்கு எந்த பயமே இல்லைங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ இதாக போவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கா, அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்குமே தெரியுதா, நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குவா, அப்போ அந்த வேலை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு மந்திர உச்சாரணம் செய்வோம். அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கப்ப நம்மளுக்குள்ள அது எனர்ஜெட்டிக் பவர் ஆயிடும். அப்போ வந்து ஆள் மனசில் பதிவு என்ன ஆகும், நான் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன், என்னை சுற்றிலும் நிறைய நண்பர்கள் தான் இருக்காங்க, தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க, யாரையும் புதுசாக இல்லை, பயமுறுத்துற மாதிரியா அச்சப்படுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது, நான் நல்ல முறையில் இப்போ இந்த ஊருக்கு வந்துருக்கேன்னா நான் என்னுடைய வேலைக்காக வந்தேன், நான் நல்லபடியாக வேலை முடிச்சுட்டு நான் நல்லபடியாக ஊருக்கு போகிறேங்கிற எண்ணத்தை நம்மளுக்குள்ளேயே அந்த பிரபஞ்சத்தை கொடுத்துரும். எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்ல. ஆனால் வரும்போது நம்ம வந்து வரும்போது சொல்லிட்டாங்க நம்ம அம்மா, புது இடம், புது மனிதர்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவையில்லாமல் நைட்டில் அங்கே போகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, யாரோடையும் பழகக்கூடாது, நீ உண்டு வேலை உண்டுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் நம்ம கையில் இருக்கிறப்ப இல்லை அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சர்க்கிளில் தான் இருக்காங்க, அவங்களும் வேலை விஷயமா தான் ஏதாவது ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க, இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு நல்ல நண்பர் கிடைப்பாங்க. எல்லோருக்குமே தெரியும் நம்ம ஊர் விட்டு ஊர் போனாலுமே நம்ம ஊர் பக்கமாக இருக்கும், இல்லைன்னா நம்ம நாடாக இருக்கும், நம்ம மாநிலமாக இருக்கும், யாராவது ஒருத்தவங்க அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகிடும், நம்ம ஒரு ஃபார்ம் ஆகிடுவோம், அவங்கள ஒரு பாண்டு உருவாகிடும். அதை வந்து நம்ம வந்து ஒரு அந்த இதுமாரி ஒரு காட்டு விட்டால் நம்ம நினைப்போம், இப்போ கடவுள் தெய்வாலயம் எனக்கு நாங்கள் வந்தேன், எனக்கு இங்கே யார் இருக்காங்கன்னு தெரியாமல் நான் ஒரு மாதிரி அச்சத்தில் வந்தேன், நீங்களும் இருக்கீங்க, இதுவே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதேமாரி விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மேம் இது எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து இது சேன் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இது வந்து இதே மாதிரியான சீக்வன்ஸில் எழுதிட்டு ஒரு சர்க்கிள் போட்டோன்னா எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு நோட்டில் வந்துட்டு ஒரு 108 டைம்ஸ் எழுதலாம், இல்லை ஒரு 28 டைம்ஸ் எழுதலாம். ஒரு கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு இல்லை 42 டேஸு இல்லை 21 டேஸ் உங்களுக்கு எவ்வளோ அதுவும் இதில் முக்கியமானது என்ன பார்க்கணும், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆகிறீங்களோ அடுத்த மொமெண்ட்டே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டிங்கன்னா கூட இதுக்கு வந்து செய்யணும்னு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த வேர்ட்ஸோட கனெக்டிவிட்டி உருவாகணும், அதோடைய ஃப்ரீக்குவன்சி உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் அங்கே மெயின் கான்செப்ட்டு. உங்கள் ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு செட் பண்ணிட்டோன்னா அந்த ஹேபிட் வந்து நமக்கு எப்பயும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ அதோடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் செக்யூர்டாக இருக்கிறது தான் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நம்ம இதே மாதிரி வாட்டர் வந்து வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு பேப்பரில் வந்து இதை எழுதிட்டு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சர்க்கிள்லாம் ரவுண்டாக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, இது எப்படி வேணாலும் போட்டுடலாம், ஓவலாக கூட நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். ஏன் சர்க்கிள் போட சொல்கிறோன்னா அது ஒரு கனெக்டிவிட்டி அது ஃபார்ம் ஆகும்போது அதுக்கான எனர்ஜி பவர் வந்து அந்த மொத்த டோட்டல் வேர்ட்ஸ்க்கு உள்ள ஃப்ரீக்வன்சியும் வந்து அதிகரிக்கும்ன்றதுக்கு தான் எனர்ஜி சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சு அந்த தண்ணிக்கு நீங்கள் அந்த சக்தியை வந்து கொடுத்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து குடிச்சிட்ருக்கலாம், கண்டினியூவாக அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அது கூடவே நீங்கள் வந்துட்டு சாண்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது கையில் எழுதி வச்சுக்கிட்டா ஞாபகம் இருக்கும், அப்படி ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் அதையும் எழுதி வச்சுட்டோம் நீங்கள் வந்து அதை சாண்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான டெக்னிக்ஸாக இருந்தாலும் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கும் உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கும் அது இருக்கணும். அது ஒரு பேர்டனாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இது பண்ணுறது மூலிமா எனக்கு நல்லது நடக்குது, நல்லது நடக்கும்ன்றதான் நினைக்கணுமே தவிர இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவே வந்து நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறது.
ஸோ யூனிவர்ஸ் வந்து இதெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு சூழலில் இருந்தாலுமே பாதுகாப்பாக இருக்கிறோன்றதை நம்ம கருதணும். நமக்கு வந்து பாதுகாப்பு எப்பயும் கொடுத்துட்டே இருக்குது, நம்ம வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்கிறோம், ஷீல்டடாக தான் இருக்கிறோன்றதை வந்து உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு அது வந்து உங்கள் மனசில் பதிய வைக்கணுன்றது தான் வந்து யூனிவர்ஸ் சொல்லிகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அது நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி சொல்லி கொடுத்துட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு எதுக்காக எதுவும் பயம் கிடையாது, என் மனசில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல சீடை வந்து சோ பண்ணியிருப்பீங்க. அவங்க மனசில் அதை விதைச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே தான் வந்து தோணிகிட்டே இருக்கும். அது சார்ந்து தான் அவங்க வந்து பயணிக்கவும் ஆரம்பிப்பாங்க. நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கும் போது தான் எனர்ஜி சர்க்கிள் ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு சக்தி வளையத்துக்குள்ள நம்மளே வந்து ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய தெய்வங்கள், நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், நம்ம இஷ்ட தெய்வம், எல்லாருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஒருத்தவங்கள ஒரு சாய்பாபாவாக இருக்கும், ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சித்தர்களில் ஒரு சித்தரை வழிபடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா முருகரை வந்து விரும்பி வழிபடுவாங்க, இதே சில பேர் அம்மன் வழிபாட்டில் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ அம்மன் வழிபாடுனாலே நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அம்மன் தன்னுடைய பக்தியை காப்பாற்ற என்ன பண்ணுவாங்க, சூளத்தை எடுத்து சுற்றிரும் ஒரு வளையத்தை போடுவாங்க, அதுக்குள்ளே அந்த பக்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் ஒரு அண்ட முடியாமல் அவங்க பாதுகாப்பாங்க. அதேமாரி இந்த எனர்ஜி சர்க்கிள் நீங்கள் போடுறப்ப இந்த சுச்சுவேடானது இன்னும் எனர்ஜெட்டிக் ஆகும், ஒரு சக்தி அதிகமாகும். அப்படி அந்த ஆகிறப்ப அது வந்து உங்களுடைய ட்ராவல் பேக்கு, உங்களுடைய வீடு, ரூமு, இதே மாதிரி எங்கேயாவது கையில் இப்படி எங்கே வச்சுருந்தாலும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கூட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க. எப்படி இருட்டில் போகிறப்ப ஒரு டார்ச் லைட்டு ஒரு உற்ற நண்பனாக இருக்குது. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறீங்களா பார்த்துருப்பீங்க. அவன் நைட்டில் எழுந்திரிச்சு வயல்வெளிக்கு போவாங்க. அவங்க போகிறப்ப காசு பார்த்தீங்கன்னா கையில் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து அவங்க கூட இருக்கிற ஒரு நண்பர் மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா இருட்டில் போகிறோம், எங்கே போகிறோம், நம்மளுக்கு லைட்டு கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் போவாங்க. அதேமாரி இந்த சுச்சுவேடுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நல்லாவே சப்போர்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதை வந்து இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வந்து சரி ஒரு டைம் பண்ணிட்டோம், அது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜிக்கு எப்படி வச்சு நீங்கள் செய்கிறீங்களோ நம்பிக்கையுடன். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவே வந்து ஒரு நெகட்டிவ் க்ரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேடு. அப்போ இதுக்கிட்டே போய் நீங்கள் ஒரு சந்தேகமாக ஏனா தானே எப்படி செஞ்சீங்கன்னா அது என்ன ஆகும், இப்போ அதுவும் ஏனா தானங்கிற மாதிரி உங்களுக்கு வழிகாட்டி விட்டுரும். இப்போ நம்ம முழு நம்பிக்கையோடு இறங்கி நம்ம ஆமாம் இது கரெக்டு, இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குது, அப்போ இந்த ஒரு பிரபஞ்சத்து மூலிமா நம்மளோட இந்த யூடியூப் சேனல் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த மேம் சொல்லியிருக்காங்க, அப்போ அதை நம்ம செய்யணும், செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பும் பட்சத்தில் உங்களுக்கு அழகாக அது வேலை செய்யும், ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் சேனல் நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களோடு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நமது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் நான் உங்கள் நற்பேர் சரவணன். நன்றி, வணக்கம்.